எல்லா புகழும் இறைவனுக்கே, சாரி தாரீஃப் खुदा के लिए है. இந்த சீடியில் சமப், அதாவது வரக்கூடிய பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு அதாவது தொடர் இறந்த காலம், தொடர் எதிர்காலம், பூர்ண நிகழ்காலம், பூர்ண இறந்த காலம், பூர்ண எதிர்காலம், தொடர் பூர்ண தொடர் நிகழ்காலம், பூர்ண தொடர் இறந்த காலம், பூர்ண தொடர் எதிர்காலம். இது கேட்டாலே எரிச்சலாக இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு சீடியில் கொடுத்துட்றோம். வெரி சிம்பிள். ஏன்னா இன்ட்ரடக்ஷன் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த 3 சீடியில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எல்லாமே தந்திருக்கும். இப்போ நம்ம போன சீடியில் மை ஏக் பத்ர லிக் ரஹா ஹூ படித்தோம். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன் படித்தோம் இல்லையா? இப்போ இதில் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். மை மேலேருந்தே எழுதுகிறேன். மை ஏக் பத்ர एक पत्र लिख रहा था. मैं एक पत्र लिख रहा था. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். லிக் ரஹா தா, அதாவது இறந்த காலத்தில் ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருந்தால், நான் நேற்று இந்நேரம் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, அந்த டியூரேஷன் சொல்கிறோம். நான் நேற்று இந்த நேரத்தில் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். கல் இஸ் வக்த் மை खा रहा था, சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது. நேற்று இந்நேரம் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, நேற்று இந்நேரம் நான் தூங்கி கொண்டு இருந்தேன். மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, தூங்கக்கூடிய மூஞ்சி தானே. அப்போது कल मैं इस वक्त सो रहा था. मैं कल इस वक्त सो रहा था. நேற்று நான் இந்நேரத்தில் உறங்கி கொண்டிருந்தேன். நேற்று இந்நேரத்தில் நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? நான் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தேன். நான் நேற்று இந்நேரம் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தேன். कल मैं इस वक्त क्रिकेट देख रहा था. क्रिकेट देख रहा था. அப்போ இங்கே மை ஏக் பத்ர லிக் ரஹா தா. நேற்று நேரம் அவர் வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் ஒரு கடிதம் எழுதிட்டு இருந்தேன். மை ஏக் பத்ர, நான் ஒரு கடிதம், லிக் ரஹா எழுதி கொண்டு, தா இருந்தேன். மை ஏக் பத்ர லிக் ரஹா ஹூனா எழுதி கொண்டு இருக்கிறேன். இது எழுதி கொண்டு இருந்தேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கவில்லைனா एक पत्र नहीं மட்டும் இங்கே போட்டால் போகிறோம். नहीं लिख रहा था, அவ்வளோதாங்க. मैं एक पत्र नहीं लिख रहा था, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்ததில்லை. நான் நேற்று ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். मैं कल एक पत्र लिख रहा था. நான் நேற்று ஒரு கடிதம்னா கல் சேர்த்துக்கிடுங்க. நான் நேற்று ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்ததில்லை. मैं कल एक पत्र नहीं लिख रहा था. நான் நேற்று ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேனா? क्या मैं कल एक पत्र लिख रहा था? क्या சேர்த்துக்கிடுங்க. क्या मैं कल क्या मैं एक पत्र लिख रहा था? நீங்கள் வரும்போது நான் கடிதம் எழுதி கொண்டு இருந்தேனா? जब तुम आए क्या मैं एक पत्र लिख रहा था? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேனா? क्वेश्चन மார்க் இங்கே போடணும். இதே ஸ்திரீலிங், பெண் பால், ஃபெமினின் ஜெண்டருக்கு मैं एक पत्र लिख रही थी. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். பெண் பால், ஒரு பெண்ணை சொன்னால் இப்படி சொல்லும். நான் நேற்று ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். मैं कल एक पत्र लिख रही थी. ஏன் அதில் கல் போடலை. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். मैं एक पत्र लिख रही थी. मैं एक पत्र नहीं लिख रही थी, எழுதி கொண்டு இருந்ததில்லை. क्या मैं एक पत्र लिख रही थी? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேனா? அவங்க பார்த்தாங்களா? ரைட், வெரி சிம்பிள். அப்போது
இது எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடாது. தமிழில் நீங்கள் நேற்று நான் எங்கே போயிட்டு இருந்தேன், நான் பார்த்தேனே எங்கே ஜங்ஷனில். நான் நேற்று சந்தைக்கு போய் கொண்டிருந்தேன். मैं कल बाजार जा रहा था. मैं कल நேற்று நான் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருந்தேன். कल मैं बाजार जा रहा था. நான் நேற்று கல்லூரிக்கு போய் கொண்டிருந்தேன். कल मैं कॉलेज को जा रहा था. लड़की बोलेगी अरे பெண் பால், நீ நேற்று எங்கேம்மா போயிட்டு இருந்த? நான் நேற்று கல்லூரிக்கு போய் கொண்டிருந்தேன். मैं कल कॉलेज जा रही थी. पेन पाल, मैं कल क्या नेत्र कल्लूरी का पेट, मैं कल कॉलेज को नहीं जा रही थी. क्या मैं कल कॉलेज जा रही थी? राइट. அடுத்தது हम, நாம் நேற்று, நேற்று விட்டுட்டேன் நான். हम एक पत्र लिख रहे थे. இது ஃபார்முலாக்காக एक पत्र எடுக்கிறோம். நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். हम एक வர வர கடிதம் சின்னதாயிட்டு போல இருக்கு. हम एक पत्र लिख रहे थे. एक पत्र लिख रहे थे. लिख रहे थे. हम एक पत्र लिख रहे थे. நாம் ஒரு रहे, நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். लिख रहे थे. நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். தோ ஆயிட்டு, தே இது தோ ஆயிடும். இதுதான் தா, ஒரு கோடு அது போட்டால் தோன்னு ஆயிடும். हम एक पत्र लिख रहे थे. நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்ததில்லை. हम एक पत्र नहीं, இங்கே नहीं போட்டால் போகிறோம். नहीं, இந்த नहीं வந்து இந்த இடத்துல போட்டுருவோம். हम एक पत्र नहीं लिख रहे थे. நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்ததில்லை. கேள்வி, நாம் நேற்று ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தோமா? क्या हम कल, क्या हम एक पत्र लिख रहे थे? நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தோமா? கேள்விக்குறி அங்கே போடணும். நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தோமா? உங்களுக்கு ஒரே சென்டென்ஸில் எல்லாம் சொல்கிறதுக்காக நான் அப்படியே காணிக்கிறேன். தனி எழுதணும், நிறைய எழுதி போட்ட மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது, நீங்கள் நேற்று ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தீர்கள். நான் வரும்போது நேற்று நீங்கள் தூங்கி கொண்டு இருந்தீர்கள். அதுலேருந்து எடுப்போம். தும் சோ ரஹே தே. தும் சோ ரஹே தே. நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னா, நீங்கள் தும் சோ ரஹே தே. ரஹே தே போய் சொல்லாதீங்க சார். ரஹே தே, தும் சோ ரஹே தே. தும் சோ ரஹே தே, நீங்கள் தூங்கி கொண்டு இருந்தீர்கள். நான் வந்தேன் சார், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால வந்துட்டேன். தும் சோ ரஹே தே. நான் தூங்கிட்டா இருந்தேன். क्या मैं सो रहा था? आप नहीं सो रहे थे. இல்லை, நீங்கள் தூங்கிட்டு இருந்ததில்லை. नहीं सो रहे थे, நீங்கள் தூங்கி கொண்டு இருந்ததில்லை. आप नहीं सो रहे थे. क्या तुम सो रहे थे? நாங்கள் வரும்போது நீங்கள் தூங்கிட்டா இருந்தீங்க. क्या तुम सो रहे थे जब हम उधर आए? நாம் அங்கே வந்தபோது நீங்கள் தூங்கி கொண்டா இருந்தீங்க. जब हम उधर आए क्या तुम सो रहे थे? அதே மாதிரி அதுக்கு அதை விட்டுட்டேனே. हम एक पत्र लिख रहे थे. இது பெண் பால். நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தோம். லேடிஸ் சொன்னால் எப்படி சொல்லுவாங்க? हम एक पत्र लिख रही थी. हम एक पत्र लिख रही थी. हम एक पत्र नहीं लिख रही थी. நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்ததில்லை. क्या हम एक पत्र लिख रही थी? நீங்கள் வந்தபோது நாங்கள் கடிதம் எழுதி கொண்டு இருந்தோமா? लिख रही थी. இங்கே ஆண் பால். तुम सो रहे थे. நாங்கள் வரும்போது சார் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. तुम नहीं सो रहे थे. क्या तुम सो रहे थे? பெண் பாலுக்கு சொல்லணும். तुम सो रही थी. तुम सो रही थी. सो रही थी.